நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். 33 ஆண்டுகளாக நம்பிக்கையின் பெயர் உமா லாக்கர்ஸ். 50,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள், 7 கிளைகள். கீசேஃப் முதல் எலக்ட்ரானிக், பயோமெட்ரிக் லாக்கர்ஸ் வரை உங்கள் தேவைக்கேற்ப கஸ்டமைஸ்ட் லாக்கர்ஸ். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் சிதம்பரத்தில் இருக்கின்றோம். சிதம்பரத்தில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சம்போ கொண்டு போகிற நிகழ்வு. 1ஆம் வருட நிறைவு விழா இது. இந்த நிகழ்வை தேவகோட்டையைச் சேர்ந்த கனக சபாபதி அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களும் ஆட்சி அவர்களும் இப்பொழுது நம்முடன் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை தொடங்குவது என்பது கூட எளிது, அதை தொடர்ச்சியாக நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. மிகப்பெரிய இறையொருள் வேண்டும். அதற்கு உண்டான அத்தனை விதமான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். சாதாரணமான ஒரு நிகழ்வுகளில் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம். எல்லோருக்கும் வணக்கம். நான் சிதம்பரம் கனக சபாபதி. சொந்த ஊர் தேவகோட்டை. தேவகோட்டையில் வானாயனா சீனா நாவண்ணா, வானாயனா நாவண்ணா, வானா கனக சபாபதி. தகப்பனார் பேர் வள்ளியப்ப செட்டியார், ஐயா பேர் நாச்சியப்ப செட்டியார். சிதம்பரம் நாவண்ணா வீடு என்று சொன்னால் தேவகோட்டையில் எல்லோருக்கும் தெரியும். எனக்கு திருமணமானது தேவகோட்டையில். என் மனைவி பேர் சீதா. கோயில் இழுப்பக்குடி நாங்கள். ஆனால் நீங்கள் இந்த சம்பவம் இங்கே தொடங்கணுங்கிறது எப்படி நமக்கு கான்செப்ட் எப்படி மைண்டில் வந்து? அதாவது 13 வயசு 14 வயசில் எங்கள் தகப்பனார் காசிக்கு அனுப்புனாங்க. நான் ஒரு டூரில், அன்பு டூரிஸ்ட்டுங்கள டூரில் போனேன். தனியாக தான் போனேன். அங்கே அந்த சம்பவம் பார்த்து வருடம் அப்புறம் இங்கே உள்ள தீட்சர்களோடும் தீபாவளிக்கும் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கும்போது இந்த சம்பவம் ஒரு ஆழமான மனதில் பதிந்தது. அதனை முன்னிட்டு இந்த சிதம்பரத்தில் இதை ஏற்பாடு செய்யலாமா என்று முதலில் நம்ம ஜமீன்தார் நாவண்ணா அவர்களிடம் கேட்டேன். தாராளமாக செய்யலாம் என்று கூறினார்கள். அவர்களுடைய ஒரு ஆறுதலும், என்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய ஆதரவும், ஒரு ஊக்கமும் தைரியமும் கொடுத்தார்கள். அதனை முன்னிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். ஆரம்பிப்பதற்கு முன்பே 365 நாளும் மாலை சாயல்ச்சியில் முடிஞ்சிருச்சு. புக்கிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்லையா? மாலை வேலையில் சாயல்ச்ச வேலைக்கு முழுசாக முடிஞ்சு நாளையோட ஒரு வருஷம். 365 நாள் நாளையோட முடியுது. இதுக்கு நம்ம நகரத்தாருடைய ஒத்துழைப்பு எப்படின்னு? நல்ல பூரண ஒத்துழைப்பு. நிறைய பேர் வந்து 76 ஊர் நகரத்தாரும் இதில் கலந்துருக்கிறாங்க. சரி. ஆனால் இப்போ வெளியிலேருந்து நம்ம நகரத்தார்கள் இப்போ சம்பவம் செய்யணும்னு நினச்சா யாரை தொடர்பு கொள்வது, என்ன அதுக்கு நம்ம பே பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? அதாவது இது இப்போது சாயந்தர வேலையில் உள்ளது முழுமையாக முடிஞ்சிருச்சு. அதில் தேதி இல்லை. இப்போ நான் எல்லா வருஷத்துக்குமே வரக்கூடிய வருஷம் இது ஆயுள் சந்தா மாதிரி. இது அந்த தேதி இப்போ இன்றைக்கி 15/8/26 தேதி ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்கன்னா தேதி 15/8 கண்டினியூவாக வரும். வருஷம் மட்டும் மாறும். உபயதாரர் அவங்களே தான். ஆமாம், நிரந்தர கட்டளை. இது நிரந்தர கட்டளை. எனக்கு பின்னும் என் குடும்பத்தார் அதை தொடர்ந்து செய்வார்கள். சரி. இப்போ புதுசாக செய்யணும் அப்படின்னா எது புதுசாக செய்யணும்னா வரக்கூடிய காலங்களில் 16/8 2ஆம் காலத்துக்கு ஆரம்பிக்கிறோம். காலையில் 2ஆம் காலத்துக்கு ரத்தன சபாவதிக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த ரத்தன சபாவதிக்குங்கும்போது அது ஒரு நேரம் தான் பூஜை. ரத்தன சபாவதிங்கிறது ஒரு நேரம் பூஜை. ஸ்படிலிங்கங்கிறது 6 கால பூஜை. அதில் இப்போ இது வந்து 2ஆம் காலத்துக்கு ரத்தன சபாவதியும் ஸ்படிலிங்கத்துக்கும் சேர்ந்து அபிஷேகம். அது இப்போ 16/8 ஆரம்பிச்சிருக்கிறோம். அது முதல் நாள் வந்து நம்ம சன் டிவி அவருக்கு முதல்லே கேட்டாங்க, தேதி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். அதனால் நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் முதல் நாள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் இப்போ சன் டிவி ராமநாதன் தான் 16/8 காலையில் 2ஆம் காலத்துக்கும் முதல் காலம், 17/8 2ஆம் காலத்துக்கும் அவங்களே தான் முதல் காலம். இப்போ இந்த 2 நாளும் தொடர்ந்து அவங்க தான். அதே மாதிரி முதல் சாயல்ச்சையில் முதல் நாள், அதாவது 17/8 18/8 2 நாள் தேவகோட்டை ஜமீன்தார் வீடு. அவங்க அந்த 2 நாளும் தொடர்ந்து அவங்க தான். வருஷம்தான் மாறிமே தவிர கட்டளக்கார உபயதாரர் மாற மாட்டாங்க. இதுக்கு ஒரு 6-7 விதமான அபிஷேக பொருட்கள் கொண்டு போகிறோம். மேளம் கிடையாது. மேளம் வந்து கீழே சந்நிதியோடு நிப்பாட்டிக்கணுங்கிறதுக்காக கோயிலில் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் வாங்கு, நம்ம ஊரில் கும்புன்னு சொல்லுவோம், இந்த பழனி காவடிக்கு கொண்டு போகிற மாதிரி, சங்கு, சாம்பிராணி, 2 கொடை, அதுக்கு 4 பேர் சிப்பந்தி. அதுக்கு இது தொடர்ந்து இப்போ 365 நாளாக
நிறைவாக போயிடுச்சு. சரி, அந்த அபிஷேக பொருள்லாம் கொண்டு போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு சம்பவத்துக்கு எவ்வளவு கட்டணம் அந்த மாதிரி செலுத்த வேண்டியிருக்கும்? இது வந்து ஒரு கட்டணம் வந்து 3500 ரூபா ஒரு நாள் கொண்டு ஒரு நாளைக்கு. இதில் வந்து கணக்கு வரவு செலவுலாம் எதுவும் கிடையாது. 3500 அன்றாடம் வாங்கி அன்றாடம் செலவு பண்ணிடுறோம். அதுக்குண்டான அந்த அபிஷேக பொருள்லாம் என்னென்ன? அபிஷேக பொருட்கள் வந்து விபூதி, சந்தனம், தேன், பன்னீர் பாட்டிலு, பால், தயிர், திரவியப்பொடி, திருமஞ்சள். இதை வந்து கிட்டத்தட்ட வந்து மிக சிறப்பாக ரெகுலராக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஒரு குடும்பத்தினர் வந்து ஒரு தேதிக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஆயில் சந்தா மாதிரி கட்டிடலாமா, இல்லை வந்து அப்பப்போ இது நாங்கள் வாங்கி அது நிறைய பேர் கேட்டாங்க. பேங்க்கில் டெபாசிட் போட்டு உங்களோட ட்ரஸ்ட்டு மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க, அதை பேங்க்கில் டெபாசிட் போடுறோம், அதை வந்து நீங்கள் அதுலேருந்து வரக்கூடிய வட்டியெல்லாம் எடுத்துங்கன்னாங்க. இல்லை அது எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது, இது ஒன் மேன் ஆர்மி மாதிரி, நான் ஒரு ஆள் தான் இதில் வந்து கூட்டோ குழுவோ அமைப்போ எதுவுமே இல்லை. அதனால அதுக்கு நான் இல்லை வேண்டாம், வருஷம் நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்க. அப்போ ஆமாம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனி ஆடி 2 மாதம் அமௌண்ட்டு ரெக்கவரி பண்ணிக்கிறோம். எல்லாரையும் இந்த ஆனி ஆடியில் போட்டுருங்க, ஏன்னா ஆவணி 1 ஆரம்பிக்கிறோம். அதனால் எல்லோரும் ஆனி ஆடியில் போட்டுருங்க. அது பேங்க்கில் அதுக்குன்னு ஒரு கணக்கு திறந்து அந்த கணக்கில் இருக்காது. அப்போ நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தரம் ஜாமான் வாங்கிக்கிட்டே இருப்போம். பொன்னாடையெல்லாம் பார்த்திங்கன்னா உபயதாருக்குள்ளே பொன்னாடையெல்லாம் 1 வருஷத்துக்குள்ளே பொன்னாடை மொத்தமாக எடுத்துருவோம். அந்த மொத்தமாக எடுக்கிறனால தான் அந்த ரூபா குறைச்சி வாங்குகிறோம். நாங்கள் பொன்னாடை, அந்த பிள்ளையாருக்குள்ள துண்டு, அதாவது ஸ்படிலிங்கத்துக்குள்ள துண்டு, பன்னீர் பாட்டில், இதெல்லாம் மொத்தமாக வாங்குகிறோம். நாங்கள் விபூதியுமே விழுப்புரத்தில் ஆசிரமத்தில் சொல்லி நாட்டு பசுமானி சாடு விபூதி தான் வாங்குகிறோம். அது மொத்தமாக வாங்கும்போது எங்களுக்கு 300 ரூபா 350 ரூபா கிலோ போடுறாங்க. இதே அப்பப்போ வாங்கினோம்னா 450 ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது. அதனால் நாங்கள் அந்த 2 மாதம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து அதுக்கப்புறம் சில பேர் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஆகிடுச்சுன்னா பின்னாடி நாங்கள் தந்துடுறோம். இந்த மாதிரி க்ளீனாக கொடுத்துட்றாங்க. இந்த மாறமில்ல. ரொம்ப சிறப்புண்ணே. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அண்ணன் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து மைண்டில் உதித்து அதை வந்து ஒரு கான்செப்ட் ஆக்கி அழகாக இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வீட்டில் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அது அந்தளவு சிறப்பாக இருக்காது. ஆனால் வந்து சீதா ஆட்சி வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்போடு இருக்காங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறோம். இதை ஃபுல் ஒத்துழைப்பும் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நன்றி ஆச்சு. எல்லாரும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்போடு இல்லாமல் எல்லாரும் கேட்ட உதவியை செய்து கொடுத்தாங்க. முதல் காரியம், நாங்கள் சபாநாயகர் கோயிலில் தீட்சர் பெருமக்கள்கிட்ட அனுமதி கேட்கும்போது ஒரு பெட்டிஷனை கொடுத்து மனு கொடுத்து அனுமதி கேட்டோம். முதல் மீட்டிங்கில் பேசுனாங்க, இந்த மாதிரி செட்டியார் கொடுத்துருக்குறாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மறு மீட்டிங்கில் இந்த மாதிரி கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. காசியில் நடக்கிறது தான் ஐயா, இது ரெகுலராக இந்த அபிஷேக ஜாமான் கொண்டு போகிறதுக்காக தான் இது கேட்குறோம், அனுமதி கொடுங்கன்னு எடுத்த உடனே கொடுத்துட்டாங்க. மறுபடியும் 2ஆம் காலத்துக்கு மறுபடி கேட்கும்போதும் அதுவும் அனுமதி உடனே கொடுத்துட்டாங்க. அதனால் முதல்ல தீட்சர் பெருமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது அடுத்தபடியாக நம்ம எம்எஸ் பாடசாலை அவங்க இந்த 2 நாள் விழாவுக்கும் அவங்களுடைய திருமண மண்டபத்தை நமக்கு எந்த விதமான ஒரு கட்டணமும் இல்லாமல் கொடுத்தாங்க. அதே மாதிரி நகரத்தார் பெருமக்கள் எல்லாருமே எல்லா ஊர்லேருந்தும், இது நான் ஒரு ஆளாக செய்யக்கூடிய காரியம் இல்லை, எனக்கு வந்து தேவோட்டம் மட்டும்தான் பழக்கம், பாக்கி ஊரில் தெரியாது. இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பை வாட்ஸ்அப்பில் அந்தந்த குரூப்லையும் போட்டு 76 ஊர் நகரத்தாரும் இதில் சேர்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பூசாரி ஐயா 4 பேரும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. கண்டவனூர் சாமியாடி ஐயா, அரண்மனை பொங்கல் ஐயா, நெற்குப்பு ஐயா, சந்தன் ஐயா 4 பேருமே வந்திருக்காங்க. 4 பேருமே நான் நேராக போய் கூப்பிட்டு எனக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து ரொம்ப வந்ததுக்கு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆரம்ப காலத்துலேருந்து என்னை தொய்வில்லாமல் ஊக்கப்படுத்தி கூட்டிகிட்டு போனது என் மனைவி. அதனால் அவங்க இல்லைன்னா எனக்கு கொஞ்சம், நான் ஊரில் இல்லைன்னா அந்த கொற்ற மழையாக இருந்தாலும் ஆட்டோவில் அந்த ஜாமானை கொண்டு போய் கொடுத்து அந்த டயம் 5 மணின்னா 5 மணிக்கு அந்த கோயிலில் யார் வந்தாலும் வரலேனாலும் 5 மணிக்கு அந்த கோயிலில் அந்த ஜாமான் இருக்கணும், நம்மளால் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாமான் இன்னைய வரைக்கும் அந்த ஜாமான் முறையாக போயிட்டுருக்கு. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் வந்து ஒரு தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருக்காங்க. அத்தனை நிகழ்ச்சிகளும் தொகுத்து நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.
தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ. செவிகாள் கேண்மீன்களோ சிவன் எம் இறை செம்பவள, எரி போல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேண்மீன்களோ. மூக்கே நீ முதலாய் முதுகாடுரை முக்கணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து, பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று, பைவாய் பாம்பரையாத்த பரமனை கைகால் கூப்பி தொழீர். ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வலம் வந்து, பூக்கையால் அட்டி போற்றிய நாத இவ்வாக்கையால் பயனின். கால்களால் பயனின் கரை கண்ட நுரை கோயில், கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனின். குருபர முருகையா கந்தா கடம்பா சொல்குமரா குகா குருபர முருகையா கந்தா கடம்பா சொல்குமரா குகா ஷண்முகா கோலாகலா வெற்றிவேலா வெற்றிவேலா எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே ஆழ்வை முத்தையனே மறுமலர் குழலழகே தேவகுஞ்சரி வள்ளி மணவனே துணைவனே
மறுமலர் குழலழக தேவகுஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ணமயில் வாகனா புண்ணேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே ஆ ஆ சாமிநாத குருவே சாமிநாத குருவே ஒரு பொழுதும் இரு சரணனேச தேவை துணரே நே ஒரு பொழுதும் இரு சரணனேச தேவை துணரே ஒரு பொழுதும் இரு சரணனேச தேவை துணரே உனது பழனி மலையன் ஊரை சேவித்து அறியேனே ஒரு பொழுதும் இரு சரணனேச தேவை துணரே உனது பழனி மலையன் ஊரை சேவித்து அறியேனே பெரு பூவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பெரு பூவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பிறவியற நினைகுவல் என்னாசை பாடை தவிரேனோ பெரு பூவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பிறவியற நினைகுவல் என்னாசை பாடை தவிரேனோ துரிதமிடு நிருத புரசூரைகார பெருமாடைய துரிதம் இடு நிருதன் புரசூரைகார பெருமாளிய தொழுது வழிபடுமடிய காவற்கார பெருமாளே துரிதமிடு நிருத புரசூரைக்கார பெருமாளே தொழுது வழிபடுமடிய காவற்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே வீரமரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே வீரமரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே ஒரு பொழுதும் விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே வீரமரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே
திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். திருப்புகழ் தேவதர்சினி ஐயா தில்லைவாழ் அந்த மிருதங்கம் அவங்க ஐயா உங்கள் பேர் முத்துக்குமார் வயலின், திருவாசகம் முற்றோதல் நேமத்தாம்பட்டி லட்சுமி ஆட்சி உட்காருங்க. அவர்களுக்கு நகரத்தார் சம்போ சார்பாக கனகசபாதி ஆகிய நான் அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன். யாராடினார் இனியவராடுவார். யாராடினார் இனியவராடுவார். யாராடினார் இனியவராடுவார். அம்பலவாணம் சிதம்பரநாதனை போல் யார் ஆடினார் இனியவராடுவார். அம்பலவாணம் சிதம்பரநாதனை போல் யார் ஆடினார் இனியவராடுவார். சிவகாமி தனை மறந்து மீனவிழி. சிவகாமி தனை மறந்து மீனவிழி. சிவகாமி தனை மறந்து மெல்லடி தூக்கியே புன்னகையுடனே மீன விழி. சிவகாமி தனை மறந்து மெல்லடி தூக்கியே புன்னகையுடனே மெல்லடி தூக்கியே புன்னகை உடனே யாராடினார் இனியவராடுவார். அம்பலவாணம் சிதம்பரநாதனை போல் யாராடினார் இனியவராடுவார். பூதகணங்கள் புன்முறுவலோடாடு. பூதகணங்கள் புன்முறுவலோடாடு. பாவைய சுவாய பண்ணிசைத்து பாடு. பூதகணங்கள் புன்முறுவலோடாடு. பாவைய சுவாய பண்ணிசைத்து பாடு. மாதவன் மனம் குளிர. மாதவன் மனம் குளிர மங்கை சிவகாமியுடன். மாதவன் மனம் குளிர மங்கை சிவகாமியுடன். பொச்சதங்கை ஒலிக்க சிற்றவையில் நடனம். மாதவன் மனம் குளிர மங்கை சிவகாமியுடன். பொச்சதங்கை ஒலிக்க சிற்றவையில் நடனம். பொச்சதங்கை ஒலிக்க சிற்றவையில் நடனம். யாராடினார் இனியவராடுவார். அம்பலவாணம் சிதம்பரநாதனை போல் யார் ஆடினார் இனியவராடுவார். திருச்சிற்றம்பலம்.
வாழால் மகவு அறிந்து ஊட்டவல்லே நல்லே வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே ஒரு மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே துண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்து அப்பவல்லே நல்லே துண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்து அப்பவல்லே நல்லே நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ ஆளாவது எப்படியோ திருக்காலத்தியப்பனுக்கே நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ ஆளாவது எப்படியோ திருக்காலத்தியப்பனுக்கே திருக்காலத்தி அப்பனுக்கே அப்பனுக்கே திருக்காலத்தி அப்பனுக்கே அப்பனுக்கே ஆளவதென் நாளோ சிவமே ஆளவதன் நாளோ சிவமே ஆளவதன் நாளோ சிவமே உன் அடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் பீழாளவதன் நாளோ சிவமே உன் அடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளவதன் நாளோ சிவமே உன் அடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளவதன் நாளோ கேளதளிக்கும் வரமே கேளதளிக்கும் வரமே கேளதளிக்கும் வரமே கேளதளிக்கும் வரமே அண்ட மேலானதற்கும் பரமே கேளதளிக்கும் பரமே அண்ட மேலானதற்கும் பரமே கேளதளிக்கும் பரமே அண்ட மேலானதற்கும் பரமே கீழம் தாளானே கமல முட்புறமே தாளானே கமல முட்புறமே பதம் ததித்த தாமென விதித்த தாளமும் துதித்த தாமென மதித்த கதிபர தாளான கமல முட்புறமே பதம் ததித்த தாமென விதித்த தாளமும் துதித்த
பிறவி போக வேணும். உண்மை பிறவி போக வேணும். உண்மை பிறவி போக வேணும். சுவாமி உண்மை பிறவி போக வேணும். எடுத்தால் புண்ணிய பிறவிகள் ஆக வேணும். உண்மை பிறவி போக வேணும். எடுத்தால் புண்ணிய பிறவிகள் ஆக வேணும். இன்னவரில் ஒருவரை போலே இன்னவரில் ஒருவரை போலே இன்னமகரி கமகரி சபத சாச கரி கரி பத சபத கம இன்னவரில் ஒருவரை போலே மெய்ப்பொருளார் பெருமிழலை குறும்பர் ஏனாதிநாத கலி கம்பர் அமர் நீ நரசிங்க முனையரைய கரைய கண்டேச சடிக சாரியார் ஒருவரை போலே கத பப மம சம மம கம 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 பம ப மத பத மத பத மத த பம ப ப ப ப ப ம த ப ப த பத ம ப ம பத சா ச சா ரி ச ச ரி ச சா ரி ச சா ரி ச ச ரி க ரி ச ச ரி க ரி ச நி ச ரி ச நி த சா நி த ப ம ப த பத ம ப த ப ம க ம இன்னவரில் ஒருவரை போலே மான கஞ்சாரநேச பூசலரொடுவாயில சோமாசி மாரமங்கையர் கரசி குங்கிலிய கலையார் இளையான் மாற அறிவாட்டாயர் கூற்றுவர் கோட்புலி சாக்கியர் சக்திகள் சிற புலியர் செரும் துணையர் புகழ் துணையர் புல சிறையர் கழுத்தறிவரியர் பகையரணும் இன்னவரில் ஒருவரை போலே சசசாரி சத சத சதா தாம பத பமகரி சத 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 சரி சரி சத பத பமத பத மத சத சரி கரி சரி கரி சரி சத பத த ச ச ச சரி கரி நி ச சத நி ச தனி சத பத ம பத பம கம இன்னவரில் ஒருவரை போலே திருமூல முருகமூர்த்தி அப்பூதிருத்திர பசுபதிக இசைஞானியர் நீல நக்கர் விடங்கழையர் அதிபத்தர் எரிபத்தர் ஏயர் கோனோடு நீலகண்ட யாழ்ப்பாண புகழ் சோழ கோச்செங்க சோழ கழற்சிங்கர் காரை கால் நகர் மேவே கணியாரோடு கண்ணப்பர் குறிப்பு கொண்ட இன்னவரில் ஒருவரை போலே இன்னவரில் ஒருவரை போலே நானினையொன்றும் இல்லா பதத்தினையாக வேணும் இன்னவரில் ஒருவரை போலே நானினையொன்றும் இல்லா பதத்தினையாக வேண்டும் வளவர் தின்னாளோ சிவமே உன்னடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் நீளரளவதன் நாளோ சிவமே உன்னடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளரளவதன் நாளோ ஆளாவது எண்ணாளோ சிவமே நான் ஆளாவது எண்ணாளோ
திருச்சிற்றம்பலம். நிறைவாக அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகளோடு நிறைவு செய்கின்றோம். ஞானமும் கல்வியும் நல்லருட்செல்வமும் நம்பினோர் கருளும் முருகா. ஞானமும் கல்வியும் நல்லருட்செல்வமும் நம்பினோர் கருளும் முருகா. நற்பண்பு நல்லறிவு தழைக்க வேண்டும். நற்பண்பு நல்லறிவு தழைக்க வேண்டும். அதை நான் கண்டு மகிழ மகிழ வேண்டும். ஓமை குழந்தையாம் குமரகுருபரம் நாவில் உயர்ந்த வேல் கொண்டு எழுதி. ஊமை குழந்தையாம் குமரகுருபரம் நாவில் உயர்ந்த வேல் கொண்டு எழுதி. உணர்வினில் அமுதோறும் கந்தர் கலிவென்பாவை உவந்தளித்த தமிழ் கடவுளே. உவந்தளித்த தமிழ் கடவுளே. நக்கீரண்ணாவிலே ஆற்றுப்படை பாட நல்ல தமிழ் தந்த முருகா. முருகா நக்கீரண்ணாவிலே திருமுருகாற்றுப்படை பாட நல்ல தமிழ் தந்த முருகா. நாள்தோறும் உன் புகழை பாடிட பாடிட அதை நீ கேட்டு மகிழ்ந்த முருகா. முருகா நீ கேட்டு மகிழ்ந்த முருகா. அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவர் தனது பங்கில் உமை பாலா எதிரங்க
அரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க விற்பை கூருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மங்கை வாழ்க ஆனைதம் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மண்ணம் கோன்முறை அரசு செய்க உறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீரே விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீரே விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீரே விளங்குக உலகம் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஆரூரமர்ந்தரசே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்